கடந்த 48 மணி நேரங்களுக்கு மேலாக மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு முழுமையான போர்க்களமாக மாறியுள்ளது என்றே கூற முடியும். கடந்த சனிக்கிழமை முதல் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் இணைந்து ஆபரேஷன் எபிக் பியூரி மற்றும் ரோயிங் லயன் ஆகிய பெயர்களில் ஈரான் மீது பாரிய வான் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளன. இந்த தாக்குதல்களில் ஈரானின் உச்ச தலைவர் அஜாதுல்லா அலி ஹமேனி மற்றும் பாதுகாப்பு பேரவை செயலாளர் உள்ளிட்ட 48 உயர் அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியது. 1939 ஆண்டு வடகிழக்கு நகரமான மஸ்காத்தில் ஒரு மத அறிஞரின் மகனாக அலி கமேனி பிறந்தார். 1989 ஆண்டு ஜூன் மாதம் ஹமேனியின் மறைவிற்கு பிறகு நிபுணர்கள் பேரவை அலி ஹமேனியை புதிய அதி உயர் தலைவராக தேர்ந்தெடுத்தது. அலி ஹமேனி ஈரானின் அரசியல் மற்றும் ஆயுத படைகளின் மீது ஒரு வலுவான பிடியை பேணி வந்தார். இஸ்ரேல் அரசு அழிக்கப்பட வேண்டும் என்றும் மீண்டும் மீண்டும் கூறி வந்ததுடன் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா மீது பதில் தாக்குதல் நடத்தப்படும் எனவும் பகிரங்கமாக அவர் அறிவித்திருந்தார். இந்நிலையிலே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கூட்டு ராணுவ நடவடிக்கையில் ஈரானின் உச்ச தலைவர் அஜாதுல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்டார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய உச்ச தலைவரின் மரணத்தை அறிவித்த போது இது ஈரானியர்கள் தங்கள் நாட்டை மீண்டும் கைப்பற்ற மிகப்பெரிய வாய்ப்பு என கூறினார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் மீது நடத்திய வான்வழி தாக்குதல்களில் அந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி மஹ்மூத் அஹமதி நிஜாத் கொல்லப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய செம்புரை சங்கத்தின் தகவல் படி இதுவரை 201 பேர் உயிரிழந்துள்ளதுடன் சுமார் 1000 ராணுவ இலக்குகள் மற்றும் அணுசக்தி நிலையங்கள் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்தவர்களில் 150 பேர் பொதுமக்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்க தளங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி வருகின்றன. குவைத்தில் உள்ள அமெரிக்க தளம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐக்கிய அரபு ராச்சியம், பஹ்ரைன், கத்தார் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை இலக்காக கொண்டு ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடாத்தி வருகின்றன. அது மட்டுமன்றி ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமையகத்தை தமது ராணுவம் முழுமையாக அழித்துள்ளதாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. உலகின் மிக சக்தி வாய்ந்த ராணுவத்தை கொண்டுள்ள அமெரிக்காவின் இந்த அதிரடி தாக்குதல்களால் இனிமேல் புரட்சிகர காவல் படைக்கு என்று ஒரு தலைமையகம் இல்லை என அமெரிக்க மத்திய கட்டளையகம் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அஜாதுல்லா அலி ஹமேனி உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த நாட்டின் புதிய இடைக்கால உச்ச தலைவராக அஜதுல்லா அலிரேசா அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஈரானின் சக்தி வாய்ந்த பாதுகாவலர் சபை உறுப்பினராகவும் மத கல்விக்கூடங்களின் தலைவராகவும் நிபுணர்கள் பேரவையின் மூத்த உறுப்பினராகவும் பல முக்கிய பொறுப்புகளை வகிக்கும் செல்வாக்கு மிக்க தலைவர் ஆவார். ஈரானின் அணுசக்தி திட்டம் ஆயுதம் தயாரிக்கும் நிலையை எட்டிவிட்டதாக ஐநா ஆய்வாளர்கள் எச்சரித்ததை தொடர்ந்து இஸ்ரேல் தனது பாதுகாப்பிற்காக இந்த தாக்குதலை நடாத்தியதாக கூறப்படுகிறது. அது மட்டுமன்றி கடந்த வாரம் ஜெனீவாவில் நடைபெற்ற ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படாததும் இந்த போருக்கு நேரடி தூண்டுகோலாக அமைந்துள்ளது. இலங்கை உட்பட உலக நாடுகளும் அச்சத்தில் இருக்கின்றன. காரணம், மத்திய கிழக்கில் போர் ஏற்பட்டாலும் அது அங்கு மட்டுமல்லாது உலகளவில் உள்ள சிறிய நாடுகளையும் பாதிக்கக்கூடும். போர் சூழலால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கச்சா எண்ணெய் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $120 கடந்து உயர்ந்துள்ளது. இதனால் பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருள்களுக்கு உலக நாடுகளில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். மத்திய கிழக்கில் போர்ச்சூழல் அதிகரித்து வரும் நிலையில் அது வெறுமனே மத்திய கிழக்கு நாடுகளுடன் முடிவடைந்து விடுவதில்லை. இதேவேளை இந்த போர்ச்சூழல் 3ஆம் உலகப் போருக்கு வழிவகுக்குமா என்கின்ற அச்சம் உலக தலைவர்கள் மத்தியில் நிலவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.